ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இன்று காலை கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு அந்த வாகனத்தை எடுத்து அதன் பிறகாக தற்பொழுது தஞ்சாவூரை நெருங்கி இருக்கின்றார்கள். தஞ்சாவூர் சென்றடைந்த பிறகு அங்கே அவரிடம் விசாரணை நடைபெற இருக்கின்றது. அதே நேரம் ஒரு முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் மாநகரத்துக்குள் நகரத்துக்குள் வரும் பொழுது அங்கே எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குமோ, ஆயிரக்கணக்கான கட்சியினுடைய தொண்டர்கள் திரண்டு அவர் எப்படி வரவேற்பார்களோ, அதே போன்று காவிரி தொடர்பாக தான் கூறிய கருத்துக்காக தன் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் ஆஜராவதற்காக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை வரவேற்பதற்காக திமுகவினர் காத்திருக்கின்றார்கள். குடும்பாவி எரிப்பு என்ற அடிப்படையிலே அரசுக்கு எதிராக தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக திமுகவினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். காவிரி பிரச்சனையை திசை திருப்புவதற்காக கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகளை எல்லாம் அரசின் மீது அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். தஞ்சாவூரை தற்போது நெருங்கி இருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் அழைத்து வரப்படக்கூடிய அவர் தஞ்சாவூர் பகுதியை நெருங்கி இருக்கின்றார். தஞ்சை மாநகருக்குள் வந்தவுடன் அவருடைய வாகனம் மிக மெதுவாகத்தான் உள்ளே வர முடியும். அந்த அளவு ஏராளமானவர்கள் குவிந்திருக்கின்றார்கள். துவாக்குடி பகுதியை கடந்து தஞ்சாவூரிலே புறவழிச்சாலை வழியாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லக்கூடிய அந்த வாகனம் பயணிக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வழித்தடத்திற்கு மாற்றாக ஒரு புதிய வழித்தடத்தில் அவருடைய வாகனம் செல்லுகின்றது. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படக்கூடிய வாகனம் செல்லுகின்றது என்பதை பார்க்கின்றோம். ஒரு பக்கம் தஞ்சாவூர் அங்கே போராட்ட களமாக காணப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் திமுக தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து காவல் நிலையத்தில் ஆஜராகி அவரிடம் இன்றைய நாளுக்குள் விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை காவல்துறைக்கு இருக்கின்றது. ஏனென்றால் நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றது. இன்றைய நாளிலேயே விசாரித்து இன்றைக்குள்ளாக அவரை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் இளந்திரையன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். எனவே அந்த நடைமுறையை காவல்துறை பின்பற்ற வேண்டும். தாமதமாகக்கூடிய பட்சத்திலே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு மீண்டும் இன்னொரு நாள் வரவழைத்து அவரை விசாரிக்க வேண்டிய தேவை கூட ஏற்பட்டுவிடக் கூடும் என்ற அளவில் தான் தற்போது இருக்கின்றது. எனவே அங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் முழு ஒத்துழைப்பு வழங்குவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிக அளவில் வந்து காவல்துறை வாகனத்தை தடுத்து நிறுத்தி அந்த வாகனம் காவல் நிலையம் சென்றடைவதற்கு தாமதமாகி வழக்கில் ஆஜராவதற்கு காலதாமதம் ஏற்பட்டால் அதன் காரணமாக மீண்டும் விசாரணைக்கு வரக்கூடிய ஒரு தேவை கூட எழுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் செங்கிப்பட்டியை கடந்து காவல்துறை வாகனம் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். அரியலூர் வழித்தடத்தில் செல்வதற்கு மாற்றாக தற்பொழுது இந்த செங்கிப்பட்டி தேசிய நெடுஞ்சாலை வழியிலாக எதிர்க்கட்சி தலைவர் செல்லக்கூடிய வாகனம் சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சரியாக ஒரு 20 நிமிடங்களுக்குள்ளாக அவர் தஞ்சாவூரை சென்றடைய இருக்கின்றார். தஞ்சை சென்றடைந்த பிறகு அவரிடம் காவல்துறை விசாரணை நடைபெற இருக்கின்றது. அதே நேரம் திமுகவை சார்ந்தவர்கள் தங்களுடைய கோபத்தை அரசுக்கு எதிராக வெளிப்படுத்துவதற்காக குடும்பாவி எரித்து அதன் பிறகு தங்களுடைய காலணிகளை கொண்டு அந்த குடும்பாவிகளை அடிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் காண்டு வருகின்றோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.